ஏன் நிறைய மேரேஜஸ் இப்பெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுறது இல்ல? இதெல்லாம் கேட்டோம்னா மிஸ்டர் பி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? எல்லாத்தோட கேஸையும் போய் அவர் தலையில எழுத முடியாது. மக்களே மாறிட்டு வர்றாங்களா இல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் மாறுதா? அததான் இன்னைக்கு பார்க்க போறோம். நான் உங்க பிரியா. நான் உங்க விஷ்ணு. வெல்கம் டு பிஸ்கெட் சிட்டி. முன்னாடி இருந்த மேரேஜஸ்க்கும் இப்ப இருக்கிற மேரேஜஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? இந்த டைம்ல பொண்ணுங்களுக்கு அவ்வளவு ப்ரெஷர் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த சோஷியல் ப்ரெஷர், புருஷன் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கறது ஒண்ணு. அப்ப வந்து புருஷன் கூட சேர்ந்து வாழாமட்டா வாழா வெட்டிலாம் லேபிள் பண்ணி விட்டுருவாங்கல்ல. இது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தான். அப்ப வந்து மேரேஜ் பண்றதுக்கு சில காரணங்கள் இருந்தது. ஃபேமிலி, ஃபினான்ஷியல், அப்புறம் சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருந்துச்சு. அப்ப வந்து லவ் மட்டும் மேரேஜை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கானா இல்ல, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் இருந்தது. ஆனா இப்ப மேரேஜ் அப்படின்னு பார்த்தா பார்ட்னர் வந்து தெரபிஸ்டா இருக்கணும், எமோஷனல் சப்போர்ட்டுக்கா இருக்கணும், ஃப்ரெண்டா இருக்கணும், தாய்க்கு தாயாக இருக்கணும், தாரமா இருக்கணும், வாஷிங் மிஷினா இருக்கணும், குக்கரா இருக்கணும். இதுல கேமரா இல்லையே, ஜிபிஆர்எஸ் இல்லையே, மிக்ஸி இல்லையா, கிரைண்டர் இல்லையான்னு சொல்லேன். எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ஒரே பர்சன் மேல வைக்கிறாங்க. சோ அந்த ஒரு பர்சன் இந்த வச்சிருக்கிற லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ல ஏதாவது ஒன்னு மீட் பண்ணலனா கூட அந்த இடத்துல வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்து மீட் ஆகலன்னா ஒரு டிசப்பாயின்மெண்டோட முடிஞ்சிருச்சுன்னா கூட பரவாயில்ல, பேசி தீர்த்தரலாம். ஆனா அது வந்து ஒரு மேரேஜ் பிரேக் பண்றதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாவே இருக்குது. சிக்கன் பிரியாணில லெக் பீஸ் இல்லைனாலும் கூட டைவர்ஸ் வேணுங்கிறாங்க. அதாவது என்னன்னா ப்ராடக்ட் டேகிங்காக இந்த பொருட்கள்லாம் கொண்டு வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்பேன், ப்ராடக்ட்ல டேக் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி 2 லிட்டர் பாட்டில் வேணும்னா வாங்கிக்கோங்க, கமிஷன் கிடைக்கும். பயங்கரமான ஆளா இருக்கேடா. சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பா ஜெனரேஷன்ல கூட நிறைய பேர் அன்ஹாப்பியான மேரேஜஸ்ல வந்து இருந்திருக்காங்க. நிறைய ரீசன்ஸ்னால இருக்கும். மெயினா வந்து விமென்க்கு வந்து ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி இருக்கும், ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறைய இருந்திருக்கும், விட்டுட்டு வந்த வீட்டுல தங்கச்சி இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாது, நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அதனால வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு மேரேஜ் லைஃப் இருந்தா கூட அவங்களால வெளியே வர முடியாது. ஆமா, சொசைட்டியே வந்து அவங்களை லேபிள் பண்ணிரும். இப்போ வந்து அவங்க வந்து வீட்டுல இல்லாம வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு பொண்ணு அப்படி இருக்கு, 2வது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது, அவங்க ஃபேமிலிக்கு வந்து அது வந்து ஒரு டிஸ்கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே லேபிள் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் அந்த ஆல்கஹாலிக்ஸ், குடிகாரனுங்க கூட எல்லாம் வாழ்ந்துட்டே தான் இருப்பாங்க. வேலை இல்லாதப்ப குடிச்சு சுத்துறா, ஓகே, இப்பதான் பொறுப்பான ஒரு வேலை இருக்குல்ல, இப்ப என்ன பிரச்சனை? அதான் கல்யாணம் ஆயிருச்சே. அதான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு எஜுகேஷன் இருக்காது. அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா ஃபேமிலிஸ் வந்து இவ்வளவு லேபிள் பண்ணிடுவாங்க, குழந்தையோட லைஃப் என்ன ஆகும், நான் இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த கஷ்டமான மேரேஜஸ்ல இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட இருந்துட்டு தான் இருக்காங்க. நல்லவங்க தான், என்ன குடிக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. குடிக்கிறது சோஷியல், அதை என்கரேஜ் பண்ணல, பட் அதனால வர எஃபெக்ட்ஸ், பணம் புடிங்கிட்டு போய் குடிக்கிறது, அதை விட்டுட்டு குழந்தைங்கள வைஃபை யாரையுமே பார்க்காம இருக்கிறது, அவங்கள செட்டில் பண்ணி விடாம இருக்கிறது, அதெல்லாமே ரொம்ப அது என்னடா வார்த்தை, அன்அக்செப்டபிளான விஷயங்கள் தானே. ஏதோ பேசிட்டு இருக்கல, அண்ணனை வாடாப்படம் பண்ணியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும், ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரம். அதான் எப்பவாவது குடிப்பாரு, என்ன குடிக்க மட்டும் தான் செய்வாரா, குடிச்சிட்டு வந்தா அடிப்பாரு, அடிக்க மட்டும் தான் செய்வாரா, மறுபடியும் அடிச்சுட்டு காசு புடிங்கிட்டு போய் குடிப்பாரு. என்னடி இது? நிறைய பேர் நானே கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்க வந்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க, 2 குட்டி குழந்தைங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அப்பவே குடிச்சு இறந்துட்டாரு, அவருக்கும் சின்ன வயசு தான். இவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு சிங்கிள் விமனா இண்டிபெண்டா இப்போ வந்து 2 குழந்தைங்களுமே நல்லா ஒரு வழி செட்டில் பண்ணி விட்டாங்க. அந்த ஜென்ரேஷன்ல இருந்த அந்த உமன்னால இவ்வளவு பண்ண முடியுதுன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இருக்கிற உமன்னால எவ்வளவு ஈஸியா வெளியே வர முடியும், எல்லாமே பண்ண முடியும். அந்த டைம்ல சொசைட்டில இருந்து அவ்வளவு சப்போர்ட்டும் கிடைச்சிருக்குமா அப்படிங்கறத சொல்ல முடியாது. பட் இப்போ வந்து விமனுக்கு அது கிடைக்குது, நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் அக்செப்டபிள் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியுது. சொல்ல போனா ஒரு இண்டிவிஜுவலா அவங்க எப்படி ஹாப்பியா இருக்கிறது அப்படிங்கிறது இப்ப நிறைய பேருக்கு தெரியுது. இப்போ வந்து டிவோர்ஸ் ரேட்ஸ் ஹையா இருக்கிறதுன்றது நம்ம இன்னொரு விதமாவும் சொல்லலாம். பீப்புள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல போய் ஸ்ட்ரக் ஆயிட்டு மாட்டிட்டு அங்கேயே நிக்கிறது கிடையாது. முடியல அப்படின்னா மூவ் ஆன் ஆயிக்கலாம். இப்ப மாடர்ன் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லாவே லவ் மட்டும்தான். நல்லா இருக்கே, அதுதானே வேணும். ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுறதுக்கு லவ் தானே தேவை. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், கல்யாணமாயி அந்த ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு 60 டேஸா 30 டேஸா தெரியல, அவங்க எவ்வளவு நாள் லீவ் கிடைக்குதோ அத்தனை நாள் ஹனிமூன் போவாங்க. தப்பாக்குதுனா ஹனிமூன் போறது இல்ல, ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து எக்ஸைட்மெண்ட், லவ், அந்த இது எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் அது ஈவென்ச்சுவலா கம்மியாக ஆரம்பிச்சிடும். எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல சார். அந்த டெக்னிக் இஸ்ரோ சயின்டிஸ்டுகளுக்கே தெரியாதுப்பா. எல்லாருமே இந்த கம்மியாக ஆரம்பிக்கிற டைமே நமக்கு லவ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பட் ஆக்சுவலா அது அங்க இருந்தானே
ஸ்டார்ட்டே ஆகுது. எல்லாருமே இந்த ரீல் ஸ்க்ரோல் பண்ற மாதிரி அந்த எக்ஸைட்மெண்ட்டை தேடி தேடி அடுத்த 90 நாட்களை தேடி தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறீங்களா? சரிடா மாட்டுப்பலாம் நல்லா சரி. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயுமே ஸ்டார்டிங்ல வந்து ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட் இருக்கும். புதுசா நம்ம ஒருத்தரை தெரிஞ்சுக்க போறோம், அவங்க மேல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க மேல இருக்க குறைகள்லாம் நமக்கு நிறைய தெரியவே தெரியாது. அவங்க என்ன பண்ணாலும் சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கும். பட் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இவங்க பண்ற இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம பேசி சால்வ் பண்ணணும். நிறைய பேர் அந்த விஷயங்களை பண்றது கிடையாது. புரிஞ்சதா? சின்ன சின்ன விஷயங்கள் தானே, இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பொறுத்து போறது, அது வந்து ஒரு எரிமலையா ஒரு டைம்ல வந்து குமுறிடுது. ஃபைனலா வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்காக பிரேக் ஆகுறது இல்ல ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி thousands and thousands ஆஃப் சின்ன சின்ன பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு பாயிண்ட்ல நிக்கிறதுனால தான் எனக்கு என்னமோ இப்ப இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் பிரேக் ஆகுது. அதுதான் இந்த அழகா இருக்கிறது, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. அது வந்து ஒரு யூடியூப் லாங் வீடியோ மாதிரி, பாக்குறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் உட்காந்து பார்க்கணும், போர் அடிச்சாலும் பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அப்புறம் வந்து ஷேர் பண்ணிக்கிறது, ஃபினான்ஷியலா இருக்கட்டும் இல்ல வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஷேர் பண்ணி பண்றது. நீ தான் பண்ணணும், நான் தான் பண்ணணும், அந்த மாதிரி இல்லாம சப்போஸ் அதுல அந்த கான்ஃபிளிக்ட் வந்தா கூட எண்ட் ஆஃப் தி டே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணிடணும். முடியாது, நான் இப்படிதான் இருந்தேன் இத்தனை வருஷம், நான் இதுக்கப்புறமும் இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே முறுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? ரெண்டு பேருமே அப்படிதான் இருப்பீங்கன்னா அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? தனித்தனியாவே இருந்துக்க வேண்டியதானே. நீங்க உங்களுடைய பர்சனல் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஸ்கிரிப்டே கிடையாது. இதுவும் நல்ல பாயிண்ட் தான். அவங்க ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட். எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப முக்கியமா நான் நினைக்கிற ஒரு விஷயம் வந்து கம்யூனிகேஷன். ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணணும். சப்போஸ் ஓகே உனக்கு டைம் வேணுமா எடுத்துக்கோ, அந்த டைம் கொஞ்சம் இவங்களும் ப்ராசஸ் பண்ணலாம், ஆனா முடிச்சுட்டு வந்துட்டு அவங்களும் பேசணும். ஆனா எண்ட் ஆஃப் தி டே பேசி முடிச்சிடணும். என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வாட்ஸ்அப்ல பேசுவாங்க, பேராகிராஃபா பேசுவாங்க, பட் நேர்ல வர்றப்போ அவங்க வந்து அந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க, அந்த கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதுனால. சோ அதை விட்டுட்டு நேர்ல பேசி அது முடிச்சு சார்ட் அவுட் பண்ணிட்டாலே முக்காவாசி பிரச்சனை தீந்துரும். மெயினா அந்த கம்பேரிசன் வந்து ரொம்ப நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ரெண்டு பேரும் அப்படி லவ் பண்றாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஏன் இப்படி லவ் பண்றது இல்ல, அது வாங்கி கொடுக்குறாங்க, நான் வாங்கி கொடுக்கணும், நான் வாங்கி கொடுத்த நீ வாங்கி கொடுக்கல. இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே இல்ல. அவங்களோட வே ஆஃப் லவ் லாங்குவேஜ் டிஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா இவரோடது டிஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல இவங்களோடது டிஃப்ரெண்டா இருக்கலாம். இல்ல எனக்கு அது கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் லவ் லாங்குவேஜ்ங்கிறது வேறதான். பட் சோஷியல் மீடியால இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்ங்கிறவங்க வந்து போஸ்ட் பண்ற கான்டென்ட் வந்து அவங்க பண்றது கான்டென்ட் தான். அது அவங்க ஒன்னும் ரியல் லைஃப்ல வந்து அந்த மாதிரி வாழ்ந்துட்டு அதை ஃபுல்லா எப்பவுமே லைஃப்ங்கிறது வந்து ஒரு ஃபேரி டெயில் கிடையாது. எது நான் காலையில எந்திரிச்சோன்னு சிரிச்சுக்கிட்டே தான் தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யார் வாழ்க்கையிலுமே இருக்காது. எல்லாத்துக்குமே அப்ஸ் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும். ரெண்டு பேரும் பார்த்தோம்னா இந்த பக்கம் மட்டும் அடிச்சுப்பாங்க, அடிச்சு முடிச்சுட்டு உன்னை கொல்ல போறேன் பாரு, செந்தமிழ் கவிஞன் தான். ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல, செந்தமிழ் கவிஞன் உண்மைன்னு சொல்லல, அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது வந்து உண்மை. இந்த சோஷியல் மீடியா கம்பேரிசன்ங்கிறது நிறைய பேரோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய சஃபர் ஆகுறதையும் பார்த்துருக்கோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணணும்ன்றதுக்கு வேண்டி அந்த மாதிரி பண்றது, ஒருத்தன்ட்ட கடன் வாங்கி அந்த வாழ்க்கையை வாழ ட்ரை பண்றது, இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. யாருக்காக போய் நம்ம அந்த இதெல்லாம் பண்ண போறோம்? இது எல்லாமே வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறத நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா? இப்போ வந்து அந்த ஃபினான்ஷியல் பர்டன்ஸும் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் கூட ஆட் ஆச்சு அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கான சான்சஸ் இன்னும் ரொம்பவே அதிகமா தான் இருக்கும். எல்லாருமே ரிலேஷன்ஷிப்ல ஒரே மாதிரி இருப்பாங்களா? எப்பயுமே ஒரே மாதிரி இருப்பாங்களான்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க, 5-10 அந்த மாதிரி ஒரு டீகேடுக்கும் சேஞ்ச் ஆகும். அவங்களோட ப்ரியாரிட்டி ஷிஃப்ட் ஆகும். சம்டைம்ஸ் பர்சனலா அவங்க வந்து growth எதிர்பார்த்து அவங்க அதுக்கான வேலைகள் செய்வாங்க. அப்ப வந்து இவங்க வந்து எனக்கு அந்த அட்டென்ஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த சைடு இருக்கலாம். என்ன பிஸி கால் வெயிட்டிங்ல இருந்தது? மத்தவங்க கிட்ட பேச டைம் இருக்கு, என்கிட்ட பேச டைம் இல்லையா? இல்ல ரெண்டு பேருமே பர்சனல் growthக்கு வேண்டி பண்ணி வேஸ் கூட அப்பார்ட் பிரிஞ்சு போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இப்ப பாத்துட்டீங்கன்னா முதல்ல வந்து ஒரு ஃபேமிலின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாரு. அந்த டைம்ல இருந்த வைஃப்ஸ் வந்து நம்மளோட ஃபேமிலியோட growth-ஆ கூட கன்சிடர் பண்ணி இருக்கலாம். பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. எல்லாருக்குமே அவங்களோட இண்டிவிஜுவல் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது இம்பார்ட்டன்ட்டும் கூட. அப்படியா? கண்டிப்பா நான் வந்து அதை தப்பா சொல்லல. எப்பவுமே வந்து நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி, நம்ம செய்யற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம எப்பவுமே பெருமை எடுத்துக்கணும். அதை தேடுறதுல எந்த தப்புமே கிடையாது. 100% உண்மைதான். ஃபீமேலோட அவங்களோட கெரியர்ல அவங்க இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அவங்க வேலைகள் செய்யறாங்கன்னா அதையும் ஈக்குவலி ரெஸ்பெக்ட் தான் பண்ணணும். ஆமா. சோ இந்த விஷயத்தினால நிறைய இது வந்து ஈகோ ஃபைட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இப்போ எல்லாருமே படிச்சு வர்ற ஜெனரேஷன்ல. அப்புறம் அந்த இன்கம், இப்போ ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை விட சேலரி அதிகமா வாங்குறாங்க அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு வந்து
ஒரு ஈகோ ஃப்ராஜைலா இருக்கிறதுனால வந்து அவங்களால அதை நிறைய பேர்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியறது இல்ல. இப்பவே ஈகோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறான்னு. ஆனால் நிறைய ஒய்ஃப்ஸும் அதனால வந்து அவங்கள மோசமா ட்ரீட் பண்றதும் இருக்கு. இப்ப நான் உன்னை விட சம்பளம் அதிகமா வாங்குறேன், நான் எதுக்கு நீ சொல்றது கேட்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து நான் சொல்றதை நீ கேட்கறதா, நீ சொல்றதை நான் கேட்கறதாங்கிறது கிடையாது. ரெண்டு பேரும் ஒரு விஷயத்துல இருக்கோம்னா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும், அவ்வளவுதான். வெரி குட், ஐ லைக் யூ. யாரோடதும் ஒன் சைடடா இருக்க எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே ஒர்க் ஆகவே ஆகாது. அது ஏன் மேபி நான் நினைக்கிறேன்னா, ப்ரீவியஸான இயர்ஸ்ல வந்து பேக் எஃபெக்ட் மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ப்ரீவியஸ் அந்த நான் சம்பாதிக்கிறேன், நான் சொல்றது நீ கேட்கணும்னு சொல்ற மாதிரி இப்போ வந்து உன்னை விட நான் நிறைய சம்பாதிக்கிறேன், அந்த சில பேர்த்துக்கு அந்த மைண்ட் செட் இருக்கலாம். அது நியாயமாவும் தான் இருக்கு. இப்படி சொன்னா நீ சம்பாதிக்கிறேங்கிறப்போ நான் கேட்டேன்ல, இப்ப நான் சம்பாதிக்கிறேன் நீ கேளுன்னு சொல்றது வந்து தப்பா தெரியல. பட் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இது வந்து ரெண்டு சைடுமே போகணும். இப்போ வந்து டிவோர்ஸ் ரேட்ஸ் ஏன் ஹை ஆகுது அப்படின்றதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரீசன் கிடையாது. எமோஷனல் ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ப்ரெஷர், இந்த மாதிரி எல்லா ரீசன்ஸும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ், அது வெர்பலா இருந்தாலும் சரி, பிசிக்கலா இருந்தாலும் சரி, அதுலயே வந்து இருக்கிறது கரெக்டும் கிடையாது. அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன ரீசன்ஸ்க்காக, ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக டிவோர்ஸ் கேட்கறது வந்து கரெக்டும் கிடையாது. அதே மாதிரி யாருக்கு எந்த செலிபிரிட்டிக்கு டிவோர்ஸ் நடந்துச்சுனாலும் அதை ஒரே ஒருத்தர் தலையில எழுதுறதும் கரெக்ட் கிடையாது. இது இந்த இடத்துல நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஸோ முன்னாடி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்டே பண்ணு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ வந்து யோசிச்சு டிசைட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து கண்டிப்பா நான் growth-ஆ தான் பாக்குறேன். ஸோ இந்த வீடியோ பத்தியோ இல்ல இதை பத்தியோ உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும்